ஓட எல்லாரோட ஓட்டும் பிரியுது. விஜயனோட வருகையினால தாவேகா உள்ள வந்ததுக்கப்புறம் தாயிக்காவோட ஓட்டு உட்பட தாவிகாவுக்கு ஓட்டுன்றதை விட அவங்க நிர்வாகிகளே ஓகேங்களா, பல நிர்வாகிகளே இன்னைக்கு தாவேகா கூட இருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி தான் எல்லா கட்சியிலையுமே திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழா இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இன்னும் இன்னும் பல கட்சிகள், பாமகவாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலேருந்தும் ஓட் பேங்க் வந்து விஜயனை நோக்கி வருது. ஜாதி மதம் இனம் எதுவும் வேறுபாடு இல்லாமல் விஜயனை நோக்கி வருது. எல்லார்கிட்டையும் துண்டு விழுது. திமுக அதிமுக சமாளிச்சுக்கலான்னு இருக்கிறாங்க. அது என்ன ஒரு நம்மக்கிட்டேருந்து ஒரு 20% 30% போகுமா, நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அவங்களோட ஓட் பேங்க்கில் சொல்கிறேன். இவங்களுக்குலாம் வந்து 60-70 கிட்ட போகுது, பாதிக்கு மேலே போகுது. ஸோ ஒரு நேச்சுரலாக ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோட வெளிப்பாடு அவ்வளோதான் பார்க்குறோம். மற்றபடி அவங்களெல்லாம் நம்ம பெரும் ஏன்னா இது வரைக்கும் விஜயனா அவரை பற்றி எதுவுமே பேசலை. அவர் தான் கத்திட்டு இருக்கிறாரு, விஜயனா எதுவுமே பேசலை. அவரும் அவர் தம்பிகளும் கத்துறனாலே எங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னா வந்து லைக் என்ன சொல்றது, கூட இருக்கவங்களையும் யாவது உருப்படியாக பார்த்துக்கணும், அதுவும் கிடையாது. என்னமோ ஒரு தலைமை பண்பு. இத்தனை வருஷம் அரசியலில் வந்து அவர் என்ன சாதிச்சாருன்னு கேட்டால் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன சாதிச்சிட்டார் இந்த ஒரு விஷயத்தில்? சீமானால் தான் இந்த விஷயமே மாறிச்சுன்னு கேட்டால் ஏதாவது ஒன்று இருக்கா இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில்?